ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நற்பவி கிச்சன். இன்றைக்கி சுரைக்காய் அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசிக்கு ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சோம்பு, ஜீரகம், மல்லித்தூள், நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு, 10 பல்லு பூண்டு, கல்லுப்பு ஆட் பண்ணி நைஸாக அரைச்சிங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண சுரைக்காய் அதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த மாவோட கலந்துங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை, கருவேப்பில்லை, பச்சை மிளகா, நம்ம நறுக்கி வச்ச பல்லாரி வெங்காயம் 4 அதையும் அதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிங்க. தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறமா தோசைக்கல்லை நல்லா சூடானதும் இந்த மாவை அதோட தோசை மாதிரி ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறமா தோசையை திருப்பி போட்டு பார்த்திங்கன்னா தோசை நல்லா வெந்திருக்கும். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கார சட்னியை தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.